அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 5/10/2024 இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 674. இந்த 674 நமக்கு என்ன கணக்குறது அப்படிங்கிறத பார்த்தாலும் இன்றைய முதல் கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது வார கணக்கு மட்டுமே எடுத்துப்போம். இன்றைக்குன்னு இந்த வார கணக்கில் மட்டும்தான். இதில் 906 463 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் மட்டுமே இன்றைக்கு முழு கணக்கையும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் முதல் கணக்கு நம்ம ஏ போட்டு பார்க்கலாம். அதில் 6 வந்திருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு சி போடுக்கு, அடுத்தது பி போடுக்கு, அடுத்தது இந்த கணக்கில் 6ங்கிறது ஏ போடுக்கு வரணும். இந்த ஏ போடுக்குன்னு பார்க்கும்போது 6 1 இருக்குது. அதே போல் இந்த கணக்கில் 9 4 அப்படின்னு வரும்போது 9 4க்கு ஒரு பவர் 7 வரணும். ஓகேங்களா? 9 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 வரணும். இதில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 2 நம்பர் இருக்குது. இதில் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 6 அல்லது 7 2 போர்டு இருக்குது. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த 2 கணக்குலேயும் 6 1 7 1 2 இருக்குது. அதே போல் அடுத்தது நம்ம பி போர்டுக்கு பார்ப்போம். பி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 0 6 அப்படிங்கிறதுக்கு டோட்டலாகவே நமக்கு 3 நம்பர் வரும். இந்த கணக்குன்னு பார்க்கும்போது 3 நம்பர் வருது பி போர்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இதில் அடுத்து இந்த 0வுக்கு இந்த 6 ஈக்குவல் ஆகணும்னா முதல் கணக்குக்கு 3 வரணும். 3ங்கிறது பி போர்டுக்கு வரணும். அதே போல் மீண்டும் அந்த 6 வரலாம். ஓகேங்களா? மீண்டும் இந்த 6 அப்படிங்கிறது அப்படியே வரலாம். அது ஏன் அப்படிங்கும்போது இந்த 0வுக்காக தான். 0ங்கும்போது அந்த 6 மீண்டும் வரலாம். ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு 3 6 அப்படி இருக்குது. அதே போல் இதுக்கு ஒரு 4 1 வரும். ஓகேங்களா? இந்த 0வை ஈக்குவல் பண்ணுறதுக்கு 3 நம்பர் 1 நம்பர்களே இதில். ஓகேங்களா? இன்றைய கணக்கில் பார்க்கும்போது பி போர்டுக்குன்னு அதிகமாக இருக்கும். 3 4 6 அப்படிங்கிற 3 நம்பரும் இருக்குது. இந்த 3 நம்பரை வச்சு தான் பி போர்டுக்கு இன்றைக்கி சி போர்டுக்குள்ளதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கணக்குன்னு பார்க்கும்போது 3 நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டுக்கு உள்ள இதில் 3 நம்பரில் உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சி போர்டுக்கு பார்க்கலாம். சி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 6 3 அப்படிங்கிறதுக்கும் அதே போல் இந்த கணக்குலேயும் 9 6 அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு 3 நம்பர் வரும். ஓகேங்களா? இந்த கணக்குலேயும் 3 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சி போர்டுக்கு. சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதில் முதல் கணக்குன்னு பார்க்கும்போது இந்த கணக்குக்கு 1 வரும். 9 6 அப்படிங்கும்போது 1 1 இருக்குது. ஓகேங்களா? இதே கணக்கு இந்த வரிசையில் பார்க்கும்போது 6 3 அப்படிங்கும்போது 0 இருக்குது. ஓகேங்களா? இதில் 0 இருக்குது. சி போர்டு கணக்கு பார்க்கும்போது 0 இருக்குது. நமக்கு ஏ போர்டுலேருந்து இந்த பக்கம் வரும்போது 1ங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 2 நம்பர் இருக்குது. அதில் 1 0. ஓகேங்களா? இதில் மீண்டும் இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பார்க்கும்போது ஓகேங்களா? இதில் பாருங்கள் 5 6 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 7 இருக்குது. ஓகேங்களா? இந்த கணக்கு பார்க்கும்போது வேறு எந்த கணக்குலையும் எடுக்கலை. சி போர்டுக்கு மட்டுமே இதில் ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் நமக்கு இதில் இருக்குது 7ங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் 3 நம்பர் இருக்குது. இப்போது ஏபிசி 3க்கும் போர்டு கொடுத்தாச்சு. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வருதோ அதுக்கு மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? போர்டுக்கும் தனி நம்பர் கொடுத்தாச்சு. இதில் செட்டாக எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் முதல் கணக்குக்கு 6 உள்ளதை கொடுப்போம் ஏ போர்டுக்கு. அதில் 630. சி போர்டுக்கு 1 உள்ளது 630. அதே போல் 640 2 கணக்கு இருக்குது இதில். ஓகேங்களா? சி போர்டுக்கு 0 உள்ளது. இதில் 60ங்கிறது 3 கொடுக்குறேன். அது 760 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா?
ஏ போர்டுக்கு ஒரு பவர் வச்சு கொடுத்தது 7 இருக்குது. அந்த ஏ போர்டுக்குள்ளது கொடுத்தோம்னா இதில் 630, 640, 760 அப்படிங்கிற 3 நம்பருக்கு சி போர்டுக்கு 0 உள்ளது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் வந்து சி போர்டுக்கு 0 உள்ளது மட்டும். இதில் 3 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா? இது கணக்கில் என்னுடைய கணக்கில் வருது அப்படிங்கிறதாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதே போல் சி போர்டுக்கு ஒன்று உள்ளது பார்த்தோம்னா இதில் 631 வரும். ஓகேங்களா? 631, 641 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதில் இந்த நம்பருக்கு பவர் கொடுத்தது 94 அப்படிங்கிறதுக்கு பவர் கொடுத்தது அதில் 761 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதே போல் சி போர்டுக்கு 1 உள்ளதும் கொடுத்துருக்கும். இதையும் உங்களுடைய கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் பிள்ளைகளே. ஓகேங்களா? இன்றைக்கு இந்த 2 கணக்கில் வார கணக்கில் மட்டுமே உள்ளது மட்டும் தான் கணக்கு வச்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? இது ஒரு கணிப்புங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் உங்களோட கணக்கில் வரும்போது அதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது 2 நாளில் நம்ம கணிப்பு கொடுக்கல, அது செட் ஆகாததுனால கொடுக்கல நம்பர்களே. இன்றைக்கு ஓரளவு செட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சி போர்டுக்கு 7 ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 7ங்கும் போது அதையும் ஒன்று கொடுத்துட்றேன். இதில் வந்து ஏ போர்டுக்கு 6 வச்சு சி போர்டுக்கு 7 உள்ளதை கொடுக்குறேன். 637, 647. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 47, 37 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் 67ன்னு வரும்போது இதில் டபுள்ஸ் வரும். ஓகேங்களா? அதில் 6, 6, 7 அப்படின்னு கொடுத்தாலும் டபுள்ஸ் வரும். ஓகேங்களா? பி போர்டுக்கு 67ங்கிறது ஏபிக்கும் கொடுத்துருக்கோம் 76. ஓகேங்களா? இது வந்து பிசிக்கு வரும்போது 67 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏபிக்கு டபுள்ஸ் வந்தால் 66 இருக்குது. அப்படி இல்லை ஏ போர்டுக்கு நம்ம 7 கொடுத்தோம்னா ஏசிக்கு டபுள்ஸ் இருக்குது 77. ஓகேங்களா? இந்த கணக்கில் நம்ம 3 நம்பர் கொடுக்குறோம். அதே போல் 4வது நம்பர்னு பார்க்கும்போது டபுள்ஸ் 66 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? உங்களோட கணக்கில் அது வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம கொடுத்ததில் டோட்டலாக சி போர்டுக்கு 3 வச்சு 3 நம்பர் கொடுத்து டோட்டலாக 9 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த கணக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இதுலேயும் கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் இந்தந்த நம்பர் வருது அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கோம். உங்களோட கணக்கில் அதுபோல் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.